ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெல்த்தியாக சமையல். இப்போ வந்து உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியான உளுந்தங்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கருப்பு உளுந்து அரைச்சி வச்சுருக்கேன். 1/4 கிலோ அளவு எடுத்து கழுவி காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி காய வச்சு நல்லா அரைச்சிடுவேன். இது ரொம்ப ஹெல்த்தானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம கஞ்சியாகவும் காய்ச்சி குடிக்கலாம். நான் இப்போ களி மாதிரி செய்யணும். தண்ணி வந்து நமக்கு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அது நம்ம போடுற மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 கரண்டி போட்டிருக்கேன் நான். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வந்து அளவாக ஊற்றி கரைச்சிக்கணும். மாவை கரைச்சி கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சி மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு கூட கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கணும். சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு கலந்து அடுப்பில் வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் சிம்லேயே அடுப்பில் வச்சு நல்லா தண்ணியை வந்து கடாயில் ஊற்றி நல்லா கஞ்சியை வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சி அது வந்து கொஞ்சம் தண்ணி கடாயில் தண்ணி அரைக்கணும். மாவு தண்ணியை கரைச்சிக்கணும். மாவு கொஞ்சம் தண்ணியை கரைச்சிக்கணும். ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியை கரைச்சி அடுப்பு ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா நல்லா உடம்புக்கு நல்லது. நம்ம அதை பெருசாக அந்த வெள்ளை கரைசலையும் அதில் ஊற்றி அடுப்பில் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சு ஸ்லோவாக வச்சு நல்லா கிளறி விட்டு வெள்ளைப்பாகு நல்லா கறந்து வந்துடுச்சு. அதை வடிகட்டி ஊற்றிட்டு சாப்பிட ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேங்குது. கொஞ்சம் நல்ல கிளறி விட்டு ஒட்டாமல் அது கொஞ்சம் புளி பறிச்சு நல்ல நடுவில் புளி பறிச்சு இந்த ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. நீங்கள் நல்லா செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். பிடிச்சி நல்லா மறக்காமல் ஹெச்ஆர் சமையலை சப்ஸ்கிரைப் உடம்புனாலும் ரெடி. இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு இஸ்லாமுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள்.